நாளில் கூட நமது வேத தியானத்திற்காக ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் அறிமுகமான பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதியை வாசித்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தால் அது உடனடியான பதிலை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து, இப்படிப்பட்ட அந்த பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் அந்த ஸ்தோத்திரம் விதத்தை அறிந்து நாம் ஜெபித்தால் கண்டிப்பா நிச்சயம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஷார்டஸ்ட் பிரேயர் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். லெஸ் தென் 1 minute, ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? நேரத்தை அதிகமாக நம்ம வேஸ்ட் ஆக்க மாட்டோம். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் போதும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த ஷார்ட்டஸ்ட் ப்ரேயருக்கு முன்பாக ஒரு பெரிய ஆயத்தம் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாத ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது. ஆயத்தம் மிகவும் அவசியம். கவனிங்க, லெஸ் தென் 1 minute ப்ரேயர். அதே வேத பகுதியில் மோர் தென் 6 hours ப்ரேயர், 6 மணி நேரத்திற்கும் அதிகமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. 1 நிமிஷத்துக்கும் குறைவாக ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா. 2 வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணான் பக்தன் எலியா. என்னை கேட்டருளும், என்னை கேட்ட. only 2, 2 வார்த்தைகள். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் பிதாவா அல்லவா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு பெயர் உண்டு, பிரேயர் ஆன்சரிங் காட். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு உடனடியான பதிலை கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இம்மீடியட் ஆன்சர், உடனடியான ஒரு ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா இங்கேதான் அப்படியே நடந்தது பார். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி. அநேகர் மனதில் சோர்ந்து வந்திருக்கலாம். என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலை, என் பிள்ளைக்காய், என் மகனுக்காய், என் மகளுக்காய் நான் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் இன்னும் கேட்கப்படலையே. என் கணவனுக்காய் எத்தனையோ வருஷங்கள் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவில்லை. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவோ நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன், இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு இன்றைக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து உங்க ஜெப வரிகளுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்க கர்த்தர் பலிபீடத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு இடைபட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பக்தன் எலியா உருக்கமான ஜெபம், மனதுருகி ஜெபம் பண்ணினான், என்னை கேட்டருளும். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை நாம் எப்படி செய்யும் போது கர்த்தர் கேட்பார். கவனிங்க, ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பெரிய ஆயத்தம் இருந்தது. அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு வேணுங்க. அந்த ஆயத்தம் இல்லாத ஜெபம், அவசரமாக பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் ஜெபத்திற்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து, ஒரு உத்வேகத்தை கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், இதுவரை நீங்கள் ஜெபம் பண்ணின விதத்தை மாற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? சத்தமே வரலையே.
உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற ஆலோசனை நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். அது எதை குறிக்கிறது? டிவைன் பிரசன்ஸ், ஆண்டுடைய ஒரு தெய்வீக அந்த பிரசன்னமாகுதல். பொதுவா அந்த அக்கினி ஃபயர் எப்படி எரியும் நீங்க கவனிச்சீங்கன்னா கீழே இருந்து மேலமாய் தான் எரியும். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து, அது என்னங்க மேல இருந்து கீழே? அப்போ டோட்டலி டிஃபரண்ட். நம்ம ஜெபம் சோத்திரம் கேட்கப்படணும்னா இப்படிப்பட்ட எலியாவின் ஜெபத்தை நம்ம செய்யும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அக்கினி புறப்பட்டு வந்து தண்ணீரை மண்ணை நக்கி போட்டது. பொதுவா ஃபயர் சர்வீஸ்காரவங்க தான் அக்கினியை அதை வேகாமல் இருக்க அதை தண்ணீர் பாய்ச்சி அக்கினியை அவிப்பார்கள். ஆனால் இங்கே கவனிங்க, அக்கினி புறப்பட்டு வந்து தண்ணீரை பட்சித்தது. See, totally different. So fire from heaven, அந்த அதே அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். இயற்கையில் ஆமென் சோத்திர அக்கினி கீழிருந்து மேலாக புறப்படுகிறது, அக்கினியை அவிக்க தண்ணீர் பாய்ச்சி அடிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழ். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுவும் தண்ணீர் எப்பவும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை அந்த நக்கி போட்டது அப்படின்னா சோத்திரம் கால சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமாக இருந்தது. 3 வருஷம் மழையே இல்லாத காலம். அந்த நாட்களில் பஞ்சத்தின் நாட்களிலே, பொருளாதாரம் சீர்குலைந்த நாட்களிலே, மனித குலம் அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் கலாச்சார சீர்குலைவு இருந்தது, ஆவிக்குரிய சீரழிவு இருந்தது. அந்த நாட்களிலே பக்தன் எலியா ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எலியா யாரு, நாங்க யார்? நாங்க ஒரு சாதாரண. ஆனால் எலியா பெரிய ஒரு தீர்க்கன், அவனை போல ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காகத்தான் நம்மை உத்வேகப்படுத்த, நம்மை ஜெபிக்க தூண்ட பக்தன் யாக்கோபு எழுதி வைத்திருக்கிற வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் ஆமென் 316 பக்கம், புதிய ஏற்பாட்டு பகுதியில் 316 வாசிக்க கேட்போம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், என்னவா? நம்மை போல. ஹல்லேலூயா. அப்போ எலியா பெரிய வல்லமை உள்ள தீர்க்கதரிசி தான். ஆனா வேதம் அவனை எப்படி குறிப்பிடுகிறது என்றால் பாடுள்ள மனுஷன். ஆமென். சில சொல்லுவாங்க எனக்கு இருக்கிற பாடு என் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படிமா. கவனிங்க, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஆமென். எனக்கு உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகம் போக வேண்டியவர்கள். ஆமென். பரலோகத்தில் தான் என்ன இல்லை? துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை. ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலில், போலீஸ் ஸ்டேஷனில், ஸ்தோத்திரம் கோர்ட்டு எதுவுமே இல்லை. அவ்வளோ சந்தோஷமான இடம் அப்படின்னா பரலோகம். ஆமென். ஆக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிலரோடு தீர்க்கமாக பேச விரும்புகிறார். ஆவியிலே உணர்கிறேன். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் என்னோடு இடைபடுகிற இந்த வார்த்தையை நான் பலிபடுத்தி சொல்ல விருக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருது. அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட நேரம் என்று ஒன்று உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் கர்த்தர் எல்லாம் செய்வார். ஆமென். நாம் ஆயத்தமாக வேண்டும். எலியா ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் பண்ணா, ஆனால் பிஃபோர் ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் அவனுடைய ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 6-9 hours, 6 முதல் 9 மணி நேரம் ஆயத்தமாகுதல் இருந்து அதுக்கப்புறம் தான் இவன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அல்லேலூயா. பப்ளிக் ப்ரேயரில் நம்ம 1 மணி நேரம் பண்ணக்கூடாது. நம்ம ஏசப்பாவுடைய ஜெபத்தை கவனிங்க. பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன், அவ்வளவுதான். 5 அப்பம் 2 மீனை எடுத்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி
விட்டு கொடுத்தார். அவ்வளவுதான், that's all. ஆனா அந்த ஸ்தோத்திரத்துக்கு அத்தனை வல்லமை இருந்துச்சு. 5000 பேருக்கு மேலாக அது போஷிக்கப்பட்டது. மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனா அந்த ஸ்தோத்திரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அப்பன் இயேசுவின் ஜெப ஜீவியம் அற்புதமான ஜீவியம். அல்லேலூயா. பிதாவுக்கு முன்பாக அதிக இருட்டோடு எழுந்து தனியாக போய் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவது, மாலை வேளையில, மதியான வேளையில, ஸ்தோத்திரம், பகல் வேளையில, இரவு வேளையில, அதிகாலை வேளையில எல்லாம் பிதாவோடு நல்ல ஒரு ஐக்கியம். ஆமென். யாரெல்லாம் அப்படி உங்களை ஸ்தோத்திரம் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள நேரம் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ, உங்களுடைய ஒரு ஸ்தோத்திரம் போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவன் கிட்டத்தட்ட 6 மணி முதல் 9 மணி நேர ஆயத்தம் இவன் செய்தான். என்ன செய்தான்? படிப்படியாக நாம் பார்த்து இந்த ஆயத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்பியாசப்படுத்தும் போது கர்த்தரும் நம்ம ஒரு ஸ்தோத்திரம் போட்டாலே போதும், கர்த்தர் கண்டிப்பா அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். சும்மா மனுஷர்கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி போன வாரம் கண்டிச்சேன், இன்னைக்கும் சொல்றேன், ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நிறுத்து. அல்லேலூயா. கர்த்தரோடு நடக்க பழகு. ஆமென். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை எம்பெருமான் இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இங்கே பக்தன் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவனிடத்தில் இந்த நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், வாசிக்க கேட்போம். இவன் என்ன செய்கிறான் பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. இவனை தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால், மனிதருக்கு முன்பாக ஒருபோதும் நிற்காத பக்தன் எலியா. ஆமென். நீங்களும் நானும் சோத்திர மனுஷன் நமக்கு வேணுங்க. இனஜன பந்துக்கள், நண்பர்கள், உறவினர்கள், எல்லா வட்டாரங்களும் வேணும். ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு காலம் மனிதர்கள் முன்பாக நிற்கக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இக்கட்டு நேரம், ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி அபயமிடுவோம். கர்த்தர் நமது ஆபத்தை எல்லாம் மாற்றுவார். பாடுள்ள மனுஷனாகிய எலியாவுக்கு இருந்த நல்ல முதல் கேரக்டர், கர்த்தருக்கு முன்பாக தன்னை அடையாளப்படுத்துகிறவன். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறான். என்ன அழைப்பு அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த அழைப்பை இந்த காலை வேளையிலே ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த சபையிலே ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து இந்த எச்சரிப்பை வைக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம ஸ்பீட் பிரேக்கர் வழியா எத்தனை பேர் வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கிறோம்? அங்கே ஒரு கேப் இருக்கும், அது வழியாக வண்டியை ஓட்டுறது எல்லாருக்கும் பிடிக்கும். அது நம்ம ஆட்கள் விட மாட்டாங்க. எல்லா கல்லையும் போட்டு அந்த கேப்பையும் அடைச்சி நீ ஸ்பீட் பிரேக்கர் வழியாக போ அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துவாங்க. நம்ம மனசு யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்ன ஸ்பீட் பிரேக்கரா? அதுக்கு ஒரு வழியை தோண்டி அது வழியாக உள்ளே போயிடுவாங்க. கவனி, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலை வேளையில் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து நம்மை எச்சரிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே கண்டிப்பு இருக்கும், விடுதலை இருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல நம்மை நேர்வழியாய் நடத்துவார், நம்மளை டிசிப்ளினில் நடத்துவார். டிசிப்ளின் இல்லைன்னா, ஒழுக்கம் இல்லாத சபை அது ஒழுங்கீனமான சபை, அதுக்கு நல்ல பாதையே இருக்காதான். கடந்த நாளில் ஒரு கோட் படித்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. யாரெல்லாம் டிசிப்ளினோட, அதாவது சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பாதைகளை அவர்கள் தெரிந்தெடுக்கிறவர்கள். அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் என்பது இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதை உண்டு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வழியை நம்ம சூஸ் பண்ணும்போது, அவருடைய கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை சுகித்திருக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை
வன்மையாக பக்தன் எலியா கண்டிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 21 வசனத்தை வாசிக்கலாம். 21 வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நம்மள மாதிரி நம்மள்ட்ட கேள்வி கேட்டா நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. எலியா சொல்றாரு, பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா, இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. ஆவியானவர் இன்றைக்கு யாரோடு இடைபடுகிறார்னு தெரியல. உங்க ரகசிய வாழ்க்கை எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவன். உணர்வடையணும். இன்னைக்கு அந்த பொல்லாத பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து கேட்கிறார், உனக்கு தேவன் வேண்டுமா, உலகம் வேண்டுமா? உனக்கு தேவன் வேண்டுமா, விக்கிரகம் வேண்டுமா? உனக்கு தேவன் வேண்டுமா, வாஸ்து வேண்டுமா? உனக்கு தேவன் வேண்டுமா, உலக பாரம்பரியம் வேண்டுமா? பதில் சொல்ல மாட்டீங்களா? அவங்களும் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்துட்டான். ஒன்று தேவனுங்க, இல்லைன்னா பாகால். நல்ல சத்தம் அல்லேலூயா. இன்றையோடு அந்த பாகாலை உடைத்து விடு, இருதயத்தில் உடைத்து விடுங்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் சம்பளம் வாங்குறது, ஏதாவது பொருள் வாங்குறது தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு கண்டிக்கிறார், எல்லாவற்றையும் விட்டு விடு. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது அது. இரண்டு நினைவுகளோடு நடக்கிறாயா? கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார், அதை விட சொல்றார். ஜனம் பேசாமல் இருந்து கவனிங்க. அடுத்து ஒரு காரியத்தை பக்தன் எலியா செய்கிறார். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதுக்காக தான் இந்த தேவ செய்தி. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அப்ப பிசாசு ஆசீர்வாதம் தருமா? கண்டிப்பா தருங்க. ஆனா அது வேதனையோடு கூடிய ஆசீர்வாதம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், மாயமாலக்காரன், நம்மை ஏமாற்றுவான், ஆசீர்வதிப்பானா? அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காது. தேவஜனம், நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் நம்முடைய கையில் இருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷம். ஆமே, அல்ல கரங்களை தட்டி, இதுதான் நம்முடைய மேனுவல். இந்த மேனுவல் படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையணும். டெமான்ஸ்ட்ரேஷன் இதன்படி தான் நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எலியா இரண்டாவது செய்தது என்ன அப்படின்னா, வாசிக்க கேட்போம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்ட வாருங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை தேவ மனிதனோடு தொடர்பு இல்லை, தேவனோடு தொடர்பு இல்லை, தூரமா இருக்கிறாங்க. தூரமா இருக்கிறவர்கள் எப்படிங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு? இந்த காலை வேளையில இந்த திருச்சபையில இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்க. பேருதான் கிறிஸ்தவன், பேருதான் கிறிஸ்தவள், ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆவே, உங்களை ஆண்டவர் கிட்ட அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கிட்ட அழைத்து ஒரு காரியத்தை பக்தன் எலியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அல்லேலூயா. அந்த பலிபீடத்தின் பெயர் என்ன? கர்த்தருடைய பலிபீடம். கர்த்தருடைய பலிபீடம் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதுங்க. இந்த காலை வேளையில உங்களுடைய ஷார்ட்டஸ்ட் பிரேயர் கேட்கப்படணுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைகளுக்காக,
உங்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை திருச்சபையே செப்பனிட கர்த்தருங்கிறார். ஆமென். செப்பனிடணுங்க, பழுது பார்க்கணும், ரினிவல் பண்ணணும், புதுப்பிக்க வேண்டும். தகர்க்கப்பட்டு உடைந்து போய் கிடக்கிற பலிபீடத்தை வச்சே வாழ்க்கையை ஓட்ட நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பலிபீடத்தை சரி செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? உங்க வாழ்க்கை மாறணும், உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படி என்னை ஏவுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. கிட்ட வருகிறேன் ஆண்டவரே, அந்த உறவை சரி பண்ணி கொள்கிறப்பா. பலிபீடத்தை இந்த தேவஜனம் உடைத்திருந்தார்கள். பலிபீடம் உடைக்கப்பட்டால் தேவனை நம்ம சந்திக்கவே முடியாதுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள திரைச்சீலையை திறந்து நுழைந்து பார்க்கும்போது முதலாவது பார்க்கிற அந்த ஸ்தோத்திரம் பொருள் என்ன அப்படின்னா பலிபீடம். அந்த பலிபீடத்தை தாண்டி தான் வெண்கல தொட்டி, அந்த வெண்கல தொட்டியை தாண்டித்தான் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பலிபீடம் இல்லாம டைரக்டா நான் ஆண்டவரை பார்த்துறேன் முடியாது. பலிபீடத்தை செப்பனிடாமல் ஒருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு அக்கினியாய் பதில் தந்தார். அல்லேலூயா. பலிபீடம் என்றால் என்ன? மனம் திரும்புவது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவது. பலி செலுத்தணும். பலி மிருகம் அங்கே துண்டிக்கப்பட்டு அடுக்கடுக்காக கிடத்தப்பட வேண்டும். அந்த பலி மிருகம் அக்கினினால் சுட்டரித்து சாம்பலாக வேண்டும். இதுதான் பலி, பலி முறைகள். இந்த பலி இல்லைனா அடுத்த வெண்கல தொட்டியை சந்திக்க முடியாது. வெண்கல தொட்டி இல்லைனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது, மகா பரிசு எதுக்குமே போக முடியாது. கவனிங்க, முதலாவது நம்முடைய வாழ்வில் சரி செய்யப்பட வேண்டியது பலிபீடம். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வேணும். அப்படிதானே? எல்லா சேட்டையும் பண்ணிட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்றப்ப, ஜெபிக்கிறப்ப நம்ம மனசு சொல்லும், உன் ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாதுன்னு சொல்லிடும். ஏன்னா பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாம எப்படிங்க டிராவல் பண்ண முடியும்? ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம எப்படி நீங்க டிராவல் பண்ண முடியும்? வெளியில கிளப்பிடுவாங்க. பாவ மன்னிப்பு, நாம் செய்த பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கும்போது நம்முடைய ஜெபம் உறுதியான ஜெபமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளி என்று தீர்த்தா எப்படிங்க ஜெபம் கேட்கப்படும்? ஆகவே தான் சொல்றேன், நம்முடைய பலிபீடம் சரி செய்யப்படாமல் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. இந்த காலை வேளையில பலிபீடத்தை செப்பனிட தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இடிந்து போய் இருக்கிறது, ஆண்டவரோட உள்ள உறவு இல்லாமல் அநேகர் இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். உங்களுக்கு அதனால தான் ஆசீர்வாத குறைவு. இந்த காலை வேளையில, ஆராதனை வேளையில உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பரிகாரியாய் வந்திருக்கிறார். ஆமென். நான் ஆராதனை வேளையில சொன்னேன், ஏசப்பா எப்படி வந்திருக்கிறார்? நமக்கு பரிகாரி. பரிகாரம் வேணுமே, பாவம் மன்னிப்பு அடையணும், நிச்சயம் வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும், பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது தைரியமா கிருபாசனத்தண்டை முன்பாக போய் நாம் நிற்க முடியும். அல்லேலூயா. கிருபாசனம், கிருபை பிளஸ்
ஆசனம், மர்சி சீட். தைரியமா போகணும்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். கழுவப்படுதல், சுத்திகரிப்பு இல்லை. டிசம்பர் மாதம் கடைசி வைக்கிற அந்த 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் தான் நான் சுத்திகரிப்பேன், அது வரை நான் சுத்திகரிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அனுதின சுத்திகரிப்பு. ஆமென். வெண்கல தொட்டியை சந்திப்பது, நாம் நம்மை சுத்திகரிப்பது. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தான் சர்ச்சுக்கு நேரம் வாங்க. பாஸ்ட் மெசேஜ் எப்போ மட்டும் வந்தா போ, அப்படிலாம் பார்க்க முடியாது. இனிமேல் மாத்திக்கோங்க. நம்ம ஆராதனை ஒழுங்கிலும் என்ன இருக்கிறது? பலிபீடம் இருக்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கடைசி மெசேஜ் முடிகிறப்போ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டால் போதும், இந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்துடலாமா? அறகுறையாக தான் பார்ப்பீங்க. காரணம் சொல்லட்டுங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, ஏங்க 100 ஏன் வராது? 30 என்ன கேஸு? இது சொல்கிறப்ப பராக்கு பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது, வேற எதையோ செஞ்சுட்டு இருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலம் தான், நல்ல மனுஷன் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் 30% தான் பலன், மீதி 70% அவுட்டு. கவனிங்க, சபை ஒழுங்கிலும் பலிபீடம் இருக்கிறது. ஆகவே தான் சபை ஆராதிக்கும் போது முதல் பாட்டுக்கே உள்ள வந்துடணும். ஹல்லேலூயா. அப்போ பலிபீடம் என்பது ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆராதனை வேலை எவ்வளோ அர்ப்பணிப்பு பாடணும் பார்த்தீங்களா? நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை சுத்திகரிப்பது. பலிபீடத்தை சந்திக்காமல், வெண்கல தொட்டியை சந்திக்காமல் எப்படி பரிசுத்த ஸ்தலம், எப்படி மகா பரிசுத்த ஸ்தலம்? நெவர், ஒருபோதும் முடியாது. காலைவெளியில் ஆண்டவர் தீர்க்கமாக சபையோடு பேசி கொண்டிருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். சோத்திரம், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஆனால் இன்னொரு பக்கம் நீதியின் தேவன். அல்லேலூயா. எல்லா சேட்டையும் பண்ணுவேன், ஆனா ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? நமது தேவன் ரைச்சியஸ் காட், நீதியின் தேவன். அல்லேலூயா. கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பை நம்ம கிருபையை போக்கடிக்க கூடாது. ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தகர்க்கப்பட்ட உங்க இருதயத்தின் பலிபீடத்தை செப்பனிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா படிப்படியா பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. என்னவா? எத்தனையோ கல்லு கடைஞ்சிச்சுங்க. ஆனா பலிபீடம் கட்டும்போது he has chosen 12 stones. 12 கற்களை மட்டும் எடுக்கிறார். நம்ம பலிபீடம் கட்டப்படும் போது இந்த உலகத்துல தான் நம்ம தொழில் செய்கிறோம், அநேகரோடு நாம் பழகுகிறோம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தையை நாம் மறந்து போய்விடவே கூடாது. ஆமென். நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நடை, நாகரிகம் கிறிஸ்தவர்கள் என்பதை வேறு பிரித்து காண்பிக்க வேண்டும். ஆமென். 12 கற்கள் அநேக கற்களோடு சேர்ந்துதான் இருந்தது. ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட போதுதான் அந்த பலிபீடம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், நம்முடைய நடையும், நம்முடைய உடையும், பேச்சும், செல்போன் பயன்பாடும் சோதர உலகத்தான போல இருக்கக்கூடாது. டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், கிறிஸ்தவன். இவன் பேச்சு வேற மாதிரி இருக்கிறது, அப்படி சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். செப்பரேட்டட், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்பதான் பலிபீடம் கட்டப்படும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அநேக பரிசுத்தவான்கள் எழுதின அந்த புஸ்தகத்தை, பரிசுத்த ஆவியானவர்கள் ஏவி எழுதப்பட்ட புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். திஸ் இஸ் நாட் மை ஓன் ஒப்பீனியன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. ஆகவே நம்முடைய நடை, உடை, பேச்சு நம்முடைய சொந்த தேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. கோவில்பட்டிக்காரவங்க அப்படித்தானே? பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க. சென்னை எப்படிங்க பேச்சு அப்படி இருக்குது, பாஷை காட்டி கொடுத்துருதே.
நம்முடைய உடையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க. சவுத் இண்டியன்ஸ், நார்த் இந்தியன்ஸ் வேற, சவுத் உடை, கலாச்சாரம், கஸ்டம்ஸ் எல்லாம் நம்முடைய பரலோக தேவனை காண்பித்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சொந்த தேசம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, காரணம்பட்டி, திருப்பூர் அல்ல. நம்முடைய சொந்த தேசம் எது? பரலோகம். அல்லேலூயா. நம்முடைய பேச்சில் பரலோகத்தின் வாசனை வீச வேண்டும். ஆமென். அளவாக தான் பேசுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க பேச்சு இப்படி தான் இருக்கும், உண்மையை தான் பேசுவாங்க, நியாயத்துக்கு நிற்பாங்க. நம்மை குறித்து புறஜாதிகள் சொல்லணும். பிகாஸ் we are separated people. இந்த 1000 கற்களோடு இருந்துச்சுன்னா பலிபீடம் கட்டப்படாது. எலியா பலிபீடம் கட்ட 1000 கற்களில் இருந்து 12 கற்களை வேறு பிரித்து அவன் எடுக்கிறான். எடுத்து என்ன செய்யறான்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். கவனிங்க, பலிபீடம் கற்களால் கட்டப்பட்டது. நீங்களும் நானும் நாம் கற்களால் கட்டப்பட்ட மாளிகையாய் இருக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 2:5. 1 Peter chapter 2 verse 5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் விலையேறப்பட்ட கற்கள்ங்க. 12 கற்களை வைத்து இந்த பலிபீடத்தை கட்டினது போல. சோதரன், நீங்க கேட்கலாம், கல் யாரு? நம்ம தான் கல். ஆமே. உங்க பாஸ்டர் பேர் என்ன? ஆனிக்ஸ். அவனா கோமேதகம். அது ஒரு கல், பிரசியஸ் ஸ்டோன். அப்போ நான் பாஸ்டர் மட்டும்தான் கல்லா? எல்லாரும் கல். அதான் வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய மாளிகையிலே கற்களாக இருக்கிறோம். ஆமென். ஸோ செப்பரேட்டட் ஸ்டோன்ஸ், பிரித்தெடுக்கப்பட்ட கற்கள். உலகத்தாம் போலவே இருக்கக்கூடாது. அப்பந்தான் பலிபீடம் கட்டப்படும், அப்பந்தான் ஜெபம் கேட்கப்படும், அப்பந்தான் 2 வார்த்தை சொன்னாலும் என்னை கேட்டருளும் என்று சொன்னா உடனே ஆண்டவர் இம்மீடியட்டா வல்லமையுள்ள பதிலை எம்பெருமான் இயேசு அனுப்ப எலியா எப்படி தன்னை தயார்படுத்துகிறான் பாருங்க. சுற்றி இருக்கிற மக்களையும் ஆயத்தப்படுத்துகிறான். நான் விசுவாசிக்கிறேன், எலியாவிலும் பெரியவர் இந்த ஆலயத்தின் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவரை சுற்றி நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். நம்மை கொண்டு பலிபீடத்தை கட்டுவார். ஓ சோத்திரம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து, ஓ கர்த்தரே தேவன் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த செப்பனிடுவது, ரீஃபார்மேஷன், ரெஸ்டோரேஷன், why it is needed, ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்களில் நம்ம வாழ்கிற இந்த நாள், இன்னும் சீக்கிரத்தில் தமிழகமும் ஆட்சி பிடிக்கப்பட்டால் மகா கொடுமையுள்ள நாடாய் நம் நாடு மாறும். யோசித்து பாருங்க. நம்ம மௌனமா இருந்தா எப்படிங்க? ஆண்டோடைய நாமம் நமது தேசத்தில் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனம் இன்னும் தீவிரிக்க வேண்டும். தீவிரமாய் கர்த்தரே தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இந்த உலகிற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அவரே தேவன் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும். ஆமென். இந்த ஆயத்தமாகுதல், இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் வாட், எதற்காக அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரிப்பரேஷன்? இந்த ஆயத்தமாகுதலின் நோக்கம் என்ன? 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள்.
ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டுடைய பெரிய கிருபைங்க, அவருடைய ஈவு. ரட்சிக்கப்படாம எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமது பலிபீடம் செப்பனிடப்பட்டால் இந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை காணும். விசுவாசிக்கிறீங்களா? நமது தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் கட்டியாச்சு, மேல விறகுகளை அடுக்கி. சில ஜப ஜீவியம், டிசிப்ளின் லைஃப் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இஷ்டத்துக்கு நடந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பெரிய கேடு எதுதான்? அடிக்கடி நான் சொல்றது அலைபேசி தான். இவைகள் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளெல்லாம் திருடி விட்டது. சில கட்டுரைகள்லாம் நான் வாசித்தேன் கடந்த வாரத்தில். அநேகர் எழுதுறாங்க, இன்னைக்கு சிந்திக்கிற திறனே குறைஞ்சிருச்சான். ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஷார்ட்ஸ் யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மணிக்கணக்கான நேரத்தை நம்மிடத்திலிருந்து திருடி விடுகிறது. நம்முடைய சிந்தனைகளை கெடுத்து விடுகிறது. நம்ம டார்கெட், நம்ம பிசினஸ், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதாரம் சீரழியுதுங்க. சீரழிந்து போய் விடுகிறது. டெஸ்டினேஷனே இல்லாம வாழ்றோம். சில நேரத்தில் தூக்கி தனியா வச்சிருவேன், போனை எடுக்கவே மாட்டேன். யோசிக்க வந்ததை யோசிக்க விடுறது இல்லையே. ஏஐ நம்மை முழுவதும் ஆட்கொள்கிறது. அடுத்தடுத்த பிடித்த காணொளிகளை நமக்கு வாரி வழங்குவதனால அதை பார்ப்பதில் துடிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் அடிமைப்பட்டிருக்காங்க. நம்மை அறியாமல் எத்தனையோ வீடியோக்களை நமக்குள் திணிக்கிறது. நம்முடைய சிந்தனையெல்லாம் கெடுக்குதுங்க. ஆகவே தான் நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. உறவில்லை ஆண்டவரோடு. ஆண்டவருக்கு பிடிக்காததெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி ஜெபிக்க முடியும்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமது பலிபீடத்தை செப்பனிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி அதன் மேல் விறகுகளை அடுக்கி, ஒரு காளை பலியிடப்பட்டு தோல் உரித்து சந்து சந்தாக வெட்டப்பட்டு கிடத்தப்படுகிறது. அப்போ தேவன் நமது ஜெபத்தை கேட்க சில அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு காளை கொல்லப்பட வேண்டும், விறகுகள் அடுக்கப்பட வேண்டும். தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அது நடக்கவே நடக்காதுங்க. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ தூரம் உங்களை நீங்க தேவனுக்காக அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க ரகசியம். இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதே இல்லை. உங்களை அன்பாய் தயவாய் கேட்கிற பலிபீடத்திலிருந்து அடியான் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க எவ்வளோ தூரம் உங்களை தாழ்த்தி உங்கள் நேரத்தை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்களுடைய பொருள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய பலன் கர்த்தனுக்கு அர்ப்பணித்து பாருங்க. எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் உங்களை ஆட்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், விடணும். ஆண்டவருக்காக இழக்க ஆயத்தமா இல்லைங்க. அந்த ஒரு காளை பலியிட்டே ஆக வேண்டும். அப்பந்தான் அந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் சுட்டரித்து அவரே தேவன் என்பதை ப்ரூஃப் பண்ணுவார். எதையுமே இழக்காமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. இப்போ ஒரு வித்தியாசமான காரியத்தை பக்தன் எலியா செய்கிறார். பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் சுத்தி நிக்கிறாங்க. இப்போ பாகால் தீர்க்கதரிசிக்கு ஒரு டஃப் கொடுக்கிறார் பக்தன் எலியா. என்ன அப்படின்னா, பொதுவா இந்த பலி சுட்டரிக்கப்படணும், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அவன் 6 மணி நேரம் கடந்து குதிக்கிறான். அவ்வளோ டான்ஸ், என்ன அவ்வளோ ஆட்டம். ஆனா ஒன்றும் நடக்கல. இப்பவும் பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப விக்கிரக ஆராதனைக்காரங்க அப்படியே செய்கிறாங்க. வாசிக்க கேட்போம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. 6 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்றாங்க.
அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். இன்னைக்கும் அதே ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆனா நீங்களும் நானும் என்னைக்காவது நம்முடைய தேவன் கத்திகளால கீறி என்னை ஆராதின்னு சொன்னாரா? எவ்வளோ நம்மளை சுகமா ஆராதிக்க, அதுக்கு நமக்கு எவ்வளோ வலி பாருங்க, வேதனை. நமக்கு நேரம் இல்லை, எவ்வளோ சாக்கு போக்கு சொல்றோம். 6 மணி நேரம் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் இன்னைக்கும் அந்த பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. நமக்கு எவ்வளவு சுகமா ஆண்டவர் நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் முள்ளுகளாலும் ஈட்டிகளாலும் ஆணிகளாலும் கடாவப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை ஊற்றி கொடுத்த அருமையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த சிலுவை நாதர் இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு கரவோசை காணிக்கை கொடுக்கலாமா? ஓ, அவரே காயப்பட்டார், அவரே நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. அல்லேலூயா. கவனிங்க, 6 மணி நேரம் கூட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. இப்போ ஒரு டஃப் கொடுக்குறாரு. என்ன டஃப் அப்படின்னா, இந்த காளை மாடு சுட்டரிக்கப்படணும். அப்பதான் அவங்க தேவன் தான் உண்மையான தேவன். விறகு அடிக்காச்சு, காளைய துண்டு துண்டா நறுக்கி அது கூறு போட்டு வச்சாச்சு. இப்ப யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா? தண்ணி ஊற்றினா எப்படிங்க அந்த கட்டை எரியும்? ஒரு பரிசுத்த வேதாகம வல்லுநர் சொல்றார், வேணும்னே டஃப் கொடுக்கிறார். எலியா, உன் தெய்வம் கூப்பிட்டு பாரு, நனைஞ்சிருக்கிற அந்த கட்டை எரிக்குமா? இந்த காளை சர்வாங்க தகன பலியா மாறுமா? ஆனா ஏன் தெய்வத்தால முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ பெரிய அந்த அப்படி நிக்கணுங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா. வேண்டும் குடத்தை ஊத்து அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க, 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். செகண்ட் டைம் சொல்றாரு. 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். எப்படி டஃப் கொடுக்கிறார் பார். மண்ணெண்ணெய் ஊற்றிருந்தா கூட ஏதாவது ஒரு தீக்குச்சியை போட்டு எங்க தெய்வன் வந்து அப்படியே சுட்டரிச்சு சொல்லியிருக்கலாம். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. கவனிங்க, இந்த காரியத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். உங்களில் சிலர் இப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது, உங்க பார்வைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி கடினமான சூழல வந்திருக்கிற தேவ ஜனமே, கடினமான சூழலை ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே இதை அனுமதித்திருக்கிறார். பயப்படாத, ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கடினமான சூழலை சுட்டரித்து எல்லாருக்கும் முன்பாக சொல்லுவார், உங்கள் தெய்வம் தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி எல்லா சமஸ்த உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், கர்த்தரே இதை செய்தார் என்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில இவ்வளோ கடினமான சூழலை நான் எதிர்கொள்கிறேன். ஆமென். நிரப்பினான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. எப்படி ஜெபம் பண்றார் பாரு. நம்ம ஜெபத்தில் இதெல்லாம் பயன்படுத்துங்க. இன்று முதல் நம்முடைய பேட்டர்ன் ஆஃப் பிரேயர் மாறணும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? எஸ், we can use it. இதை நம்ம பயன்படுத்தணும். முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:6 மோசேட்ட சொல்லார், முட்புதர்ல
மோசே இடத்துல சொல்றார், நான் யார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அப்படிங்கிறார். அதே முட்புதரில் அக்கினியில் தோன்றின மோசேக்கு வெளிப்பட்ட தேவனுடைய நாமத்தின் பதத்தை பக்தன் எலியா இங்கே பயன்படுத்தி முட்புதரில் தோன்றின அக்கினியாகிய தேவனை இங்கே பக்தன் வரவழைக்கிறான். ஹல்லேலூயா. முக்கியமான நேரம். கண்டிப்பா இந்த பதத்தை நம்ம பயன்படுத்தலாம். உங்க அப்பா பேரை சொல்லி, உங்க தாத்தா பேரை சொல்லி, உங்க முற்பிதாக்களின் தேவன், எங்க அப்பாவை நீங்க நடத்துனீங்கல்ல, எங்க தாத்தாவை நீங்க நடத்துனீங்கல்ல, என்னை ஏன் நடத்த மாட்டீங்க? என்னையும் நீ நடத்த வல்லவர். ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற முட்புதரில் கர்த்தர் மோசையோடு பேசின அதே வார்த்தையை பயன்படுத்தி அந்த முட்புதரில் தோன்றின அக்கினியை பக்தன் எலியா இங்கே வரவழைக்கிறான். அல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை எடுத்து நம்ம கையாளணும், பயன்படுத்தணும். யாருக்கோ சொல்றாருன்னு இல்லை, பக்தன் எலியா மோசையோடு பேசின அதே பதத்தை பயன்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தான். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, நீர்தான் தேவன் என்பதை இந்த ஜனம் அறிய. நம்முடைய ஜபத்தின் 3 காரியங்கள் காணப்பட வேண்டும். என்ன காரியம் அப்படின்னா, நீர்தான் நான் வணங்குகிற கர்த்தரே தேவன் என்பதை நான் வேலை செய்கிற இடத்துல ஜனங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். இப்படி ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பதை நான் வேலை பார்க்கிற இடத்தில் உள்ள என்னுடைய சக ஊழியர்கள், என்னுடைய கொலீக்ஸ், நான் சிறு குறு தொழில் செய்கிற இடத்துல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்து கொடுங்களேன்னு கெஞ்சி ஜெபிக்கலாம், தவறே இல்லை. ஆமென். இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் உம்முடைய ஊழியக்காரன், ஐ எம் சர்வன்ட் ஆஃப் காட் என்பதை அறியணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாம், தவறு இல்லை. மூன்றாவது ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. தேவ சித்தமா இருந்தா இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 3 காரியத்தை மையமாக வைத்து ஜெபத்திற்கு உடனடி பதில் கிடைக்கும். நான் ஆராதிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று நான் குடியிருக்கிற பகுதியில் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் உம்மை சேவிக்கிற தாசன், ஊழியக்காரன் என்பதை காண்பித்து கொடுங்க. மூன்றாவது, இதெல்லாம் தேவ சித்தப்படித்தான் நடக்கணும், ஒழிய என் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. தேவ சித்தம், அதை மையமாக வைத்து போதிக்கிற சபை அருமையான திருச்சபை. ஆமென். தேவ சித்தம் இல்லாதது எனக்கு வேண்டாம், ஓங்கி அடிக்க முடியுமா? அப்படி தேவ சித்தத்தின்படிதான் இவைகளெல்லாம் நான் செய்கிறேன். பலிபீடத்தை செப்பனிடுகிறேன், மரங்களை வெட்டுகிறேன், பலி பொருளை மேலே படுக்க வைக்கிறேன், வாய்க்காலை வெட்டுகிறேன், தண்ணீரை நிரப்புகிறேன். எல்லாம் தேவ சித்தத்தின்படி செய்ததுனால தான் வானத்திலிருந்து இறங்கி கிணி வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சித்தம் இல்லாமல் செய்யறது எல்லாம் ஃபெயிலியருங்க. உங்க தொழிலாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு, எந்த ஸ்கூல் அட்மிஷன், எல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, டீடைல்டா கேளுங்க. தேவ சித்தம் இல்லாதது எதுவுமே வேண்டான்னு சொல்ல ஆயத்தமா? அல்லேலூயா. ஆமென். 3 காரியத்தை மையமாக வைத்து ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை உடனே கேட்பார். பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பக்தன் எலியா எங்களை போல பாடுள்ள மனுஷன், ஆனாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக அக்கினியை புறப்பட்டு ஆண்டவர் வந்து அந்த எல்லா பலிகளையும் நக்கி போட்டது. ஆண்டவரே, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, புறஜாதியாரும் அறிந்து கொண்டார்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போய் இருக்கிற அந்த 12 கற்களை நாங்கள் எடுத்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பலிபீடத்தை கட்டி தியாக உள்ளத்தோடு பஞ்ச காலத்தில் கூட ஆண்டவரே, 12 குடம்
3 விசை அந்த தண்ணீரை கொண்டு வந்து வாய்க்காலை நிரப்பினார்களே. எவ்வளோ ஒபீடியன், கீழ்ப்படிதல் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதப்பா. ஏன், எதற்கு என்ற எந்த ஒரு கேள்வியும் கேட்கலப்பா. பக்தன் எலியாவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்தது. இந்த வசனத்தை கேட்ட உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடினமான சூழல் மாறட்டும், ஜெபம் கேட்கப்படட்டும், உங்க நாம மகிமைக்காக வாழட்டும் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கை தசமபாகம் எல்லாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.